ஃபஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா 1,20,00,000 கிட்ட வந்து அவங்க 3 வருஷத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு ஒரு கைத்தட்டலாமா எல்லாரும்? ஸோ இந்த 1,20,00,000 நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. நிறைய உள்ளூர் உற்பத்தியாளர் இருக்குது. ஆனால் இது வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த உள்ளூர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் வந்து இயக்குனர், ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய உள்ளூர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் நாங்கள் பார்க்குற பிரச்சனை என்ன அப்படின்னா, இயக்குனருக்குள்ள அது இல்லாமல் மெம்பர்ஸ்குள்ளே பிரச்சனை நிறையா இருக்குது. ஸோ அது இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக வந்து மக்களுக்காக செயல்படணும் அப்படின்காக ஒரு நோக்கத்தில் வந்து இந்த கம்பெனி அவங்க வந்து செயல் பண்ணுறதுக்காக அவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய கை தட்டலாம். ஸோ நீங்கள் இதில் நினைக்கலாம், இதில் வந்து இந்த உள்ளூர் உற்பத்தியாளர் நிறுவனம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தனியாக தான் சம்பளம் வருதா? அப்படி ஒரு பைசாவும் இந்த கம்பெனி மூலயமா அவங்களுக்கு ஒரு லாபமும் டைரெக்டாக எதுவுமே கம்பெனி மூலயமா எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படி இருந்தும் அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் இந்த கம்பெனிக்காக அவங்க டைமு எல்லாமே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி இந்த கம்பெனி வளரணுன்னுக்காக ஒரு நோக்கத்தில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து நபார்டு வங்கி மூலயமா உள்ளூர் உற்பத்தியாளர் நிறுவனம் நாங்கள் வந்து நிறைய ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மத்திய அரசாங்கம் மூலயமா ஒரு ஸ்கீமு 10,000 FPO ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா வந்து கிட்டத்தட்ட ஒரு உள்ளூர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு 18 லட்சம் வந்து நாங்கள் வந்து நிதி மானியமாக நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஸோ இந்த கம்பெனி நடத்துறதுக்காக நபார்டு வங்கி நேரடியாக வந்து நடத்த முடியாது. ஸோ சில தொண்டு நிறுவனம் மூலயமா வந்து இந்த உள்ளூர் உற்பத்தியாளர் நிறுவனம் நடத்துறதுக்காக அந்த நம்ம அப்ரூவல் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நிறையா இருக்கும். ஒரு மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனம் இருக்கும். ஆனால் ஒரு நல்லா செயல்படுற ஒரு தொண்டு நிறுவனம் வந்து தேர்ந்தெடுத்து நேஷ்னல் அக்ரோ ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஒரு தொண்டு நிறுவனம் வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த உள்ளூர் உற்பத்தியாளர் நிறுவனம் கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நன்றி தெரிவித்து கொள்கிறோம். ஸோ இந்த கம்பெனி மெயினாக அந்த தொண்டு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஒருத்தர் இருப்பார். அவர் பின்னாடி தான் உட்காந்துருப்பார். ஆனால் அவர் தான் இந்த கம்பெனிக்காக நிறைய விஷயம் நைட்டு 10 மணி கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஃபோன் பண்ணி கேட்டால் டேட்டா எதாக இருந்தாலும் அதை அவர் கண்டிப்பாக சொல்லுவார். அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் வந்து நம்ம சபரி சொல்லி CEO. ஸோ ஒரு கம்பெனி வந்து நல்லா நடத்தணும் அப்படின்னா CEO வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போஸ்ட்டு. ஸோ அவர் வந்து அந்த CEOக்கு தேவையான ஒரு பொசிஷனை வந்து கரெக்டாக அவர் வந்து செயல்படுறாரு. ஸோ அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சபரிக்கும் நன்றி தெரிவித்து சொல்லிக்கிறோம். அதுக்கு மேலே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சேர்மன். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு லீடராக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நல்லா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ எந்த நேரமும் எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்காக அவர் வந்து அவரோட நேரத்தை யூஸ் பண்ணி இந்த கம்பெனி வளரணுன்னுக்காக அவர் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறாரு. ஸோ உங்கள் சைட்லேருந்து அவர் இந்த கம்பெனி எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம இந்த கம்பெனி வந்து என்னென்ன இன்புட்ஸ் நீங்கள் வாங்குறீங்களோ எல்லாமே வந்து இந்த கம்பெனி மூலிமா வாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கம்பெனியோட டர்ன் ஓவரும் ஏறும். அதே மாதிரி கிரிவலத்தில் இவங்க வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இங்கே சுய உதவி குழுக்கள்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து பொருள் கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ குழு மூலியமா நீங்கள் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் போடுறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி மூலயமா இவங்களோட கடை மொத்தமாக நீங்கள் மாதத்துக்கு வந்து உங்கள் ஊரில் என்ன தேவையோ மொத்தமாக நீங்கள் வந்து பல்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி கம்பெனிக்கு லாபமும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கிது. ஸோ 2 பேருக்குமே ஒரு லாபமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த கடை ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் ஆயிருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து இவங்க வருமானம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க காலேஜுக்கு சப்ளை பண்ணுறாங்க, ரமண ராஷ்டிரத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ படிப்படியாக வந்து வளர்ந்துட்டே இருக்குது இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் நோக்கமே என்னென்னா, இதில் வர வருமானம் வந்து இந்த கம்பெனி வந்து இந்த இயக்குனரோ CEO இவங்க நடத்ததில்லை. இந்த கம்பெனி வந்து நீங்கள் தான் நடத்துகிறீங்க. உங்களுக்காக ஆரம்பித்த ஒரு கம்பெனி. இதில் வர லாபம் எல்லாமே உங்களுக்காக தான் வரப்போகுது.
ஸோ கம்பெனி வளர வளர நீங்களும் வளர்ந்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி கம்பெனி வர ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டிவிடெண்டாகவும் டைரெக்டாகவும் அவங்க கொடுக்க முடியும். ஃப்யூச்சரில் கம்பெனி வந்து ஒரு 10 கோடிக்கு ஒரு கம்பெனி வருது, அதில் லாபமே ஒரு 10 லட்சம் வருதுன்னா அந்த 10 லட்சம் இதில் இயக்குனர் எல்லாருக்குமே வந்து லாபமாக கூட அவங்க கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கம்பெனி வந்து வளர வளர உங்களுக்கும் அதில் லாபம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உலர் உற்பத்தியாளர் நிறுவனத்தோட மக்களாக நம்மளுக்கு என்ன லாபம், நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி எப்போவுமே இருக்கும், நான் 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து இந்த கம்பெனி மூலயமா என்ன லாபம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வங்கி மூலியமாக ஏதாச்சும் போனீங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனால் ஒரு உலர் உற்பத்தியாளர் நிறுவனமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்கம்ல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களை தேடி வந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ உங்களுக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கம்பெனி மூலயமா உங்கள் சொந்த ஃபீல்டில் இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. இதே மாதிரி மேலும் மேலும் வளர்ந்துட்டே தான் இருக்கணும். அடுத்த வருஷம் வந்து நம்ம டார்கெட் வந்து இப்போ 1 கோடி இருக்கும் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம ஒரு 5 கோடி வைப்போம். டார்கெட் வந்து கொஞ்சம் பெரிய டார்கெட்டாக வைப்போம். ஸோ பெரிய டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம அதை வந்து இது பண்ணதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சிஇஓ வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அவருமே வந்து ஆன்லைன் இப்போ வந்து எல்லாருமே உட்கார்ந்த இடத்துலையே வந்து வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன்லேயும் அவர் வந்து இப்போது நிறைய விஷயம் அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார். உங்கள் கம்பெனிக்கே ஒரு வெப்சைட் வந்து திறக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. அடுத்து வந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயத்துலாம் அவங்க வந்து உங்கள் கம்பெனியோட பொருள், செக்கு என்ன எல்லாமே வந்து அவங்க வந்து விற்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு விஷயம் வந்து இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்கிற விஷயமும் அவங்க வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த கிராமத்தில் இந்த ஒரு எஃபிஓ இங்கே நடக்குது அப்படின்னா இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். நம்ம வந்து இதை வந்து எந்த அளவுக்கு நல்லா வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கிறோமோ நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த எஃபிஓ வந்து தமிழ்நாடு இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுலேயே பெஸ்ட்டு எஃபிஓவாக வரணும்னு நான் வந்து வாழ்த்துக்கிறேன். நன்றிங்க.